தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறை வசனங்கள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரியே, இன்று பொதுக்காலம் 32ஆம் வாரம் நவம்பர் 15ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இந்த நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? விண் அரசு வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு திகில் பயத்தை காட்டிட்டாரு. ஓகேங்களா? ஸோ கூட்டமாக இருப்போம். திடீர்னு கூட்டத்தில் இருக்கிற பாதி பேரை காணா போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது உலக அழிவுங்கிறது நிச்சயமானது தான். நீங்கள் போய் அப்போ உயிரை காத்துக்கிட்டு ஓடணும் ஓடக்கூடாது. ஸோ இறந்தாலாம் நீங்கள் உயிரை காத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? தம் உயிரை காத்து கொள்பவர் அதை இழந்து விடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி தம் உயிரை இழப்பவரும் அதை காத்துக்கொள்வார். ஸோ நம்ம இந்த பூமியில் இறந்தோம்னா விண்ணக வாழ்க்கை கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு போய் பயந்துக்கிட்டோ, ஐயோ உயிர் 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 எங்கே போய் ஒளிவேன் அங்கே போய் ஒளிவேன்னு ஓடிலாம் தேவையே இல்லை. முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு தான் ஆக போகுது. ஓகேங்களா? இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் இருப்பீங்க, இன்னொருத்தருங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? எடுத்துக்கொள்ளப்படுவார். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல 2 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் காணாமல் போயிடுவார். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் காலங்கள் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு சீடர்கள் கேட்குறாங்க, பாருப்பா இதெல்லாம் எப்பப்பா நடக்கும் அப்படிங்கிற. எங்கே நடக்கும்? பயமாக இருக்குது. ஐயோ இப்போ நடந்துருமோ, இங்கே நடக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குன்றாங்க. அதுக்கு ஏசப்பா சூப்பரான ஒரு டைலாக் சொல்ல பாருங்க. என்னது? பிணம் எங்கே இருக்கோ அங்கே தான் கழுகுலாம் வரும் அப்படின்றாரு. கழுகுகள் வந்து கூடும் அப்படிங்கிறாரு. அப்போ மனிதர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் என்ன நடக்கும்? அழிவு நடக்கும். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும். அப்படி சந்திக்கும் போது நாம் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து அப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருமே நல்லவங்களாக இருக்கலாம். அதில் ஒருத்தர் போனோன்னா, ஐயோ இவன் போயிட்டான், அப்போ இவன் கெட்டவனாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. போனவங்க ஈஸியாக விண்ணகத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போவீங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இனிமேல் எங்கேயாவது ஏதாவது அழிவுகள் ஏற்பட்டால் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடியே விண்ணகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் விண்ணகத்துக்கு போகிற டைம் தான். இறந்துட்டா டக்குன்னு போயிட்டாங்க. இல்லைனா நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க டக்குன்னு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இறப்பு அப்படிங்கிறது ஒரு முடிவு அல்ல அப்படிங்கிறத ஏசப்பா சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும். தம் உயிரை இழப்பவரும் அதை காத்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு வசனமே நமக்கு போதும். அதிலே பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நம்முடைய இயேசு கிறிஸ்தனும் வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.